வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். வார்த்தை பைபிள்ல சொல்லியிருப்பாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு. ஆதியிலேயே தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை நம்மளுடைய ஜோதிடப்படி 2ஆம் பாவத்தை கையில எடுக்குது. 2ஆம் பாவம் என்ன சார், லக்னம் நமக்கு எல்லா விதமான ஸ்டேட்டஸ்டுக்கும் மூலகர்த்தாவும் அவன் தானே இருக்கான். அப்ப இந்த தனஸ்தானமான வார்த்தையில என்ன சார் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், வாய் அடக்கி பேசு, நான் வடக்குதல், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு திருக்குறள்ல. அப்படிங்கிறப்ப யாகாவராயினும் நாகாக்க அப்படிங்கிற அந்த நாகாக்கக்கூடிய தன்மையை கொண்டு வர்றது இந்த 2ஆம் பாவம் தான் சொல்லது. ஏன்னா நான் காக்க முடியவில்லை என்பதால் அது சொல்லப்பட்டது. அந்த குறள் காக்க முடியாது. அதுக்கு யார் காரணம்? எங்க கோள்கள் தான் காரணம். 2ல ஆம்பார் வாக்குச்சனி, அம்பாட்டுக்கு என்னத்தையா டம்மு டம்முன்னு உடைக்கிறான் பாரு, சொல்றோம்ல. அதை விட கொடுமை என்னன்னா, 9 கோள்களுமே இந்த வாக்கை இயக்குது. 9 கோள்களையும் வாக்கை இயக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நான் பல பேட்டிகள், பல விஷயங்களை நான் என் காதார கேட்டிருக்கேன். வீடியோல நான் பார்க்கறது என்னுடைய பொழுதுபோக்கு அதுதான். நிறைய மனிதர்கள் பேசக்கூடிய விஷயத்த. எனக்கு பேச்சு சரியில்லைங்க. எனக்கு வாக்குஸ்தானத்துல குரு, புதன், கேது, சனி 4 பேர் இருப்பாங்கங்க. என் வாக்கை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் புரியும். காரணம், சனியை திட்ட விடுவான், புதன் அப்படியே கலைகளாக ஆமா இல்லைன்னு 2ஐயும் பேச விடுவான். இந்த கேது யதார்த்த ரீதியாக நாம ஒரு சப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா அதை ஆமோதிச்சு பேசணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசப்படுவான், இல்லைன்னு பேசணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பேசப்படுவான். அந்த குரு இருக்கான், சரியா இருக்கணும், சரியா பேசணும், மரியாதை இருக்கணும், மதிப்பா இருக்கணும், அதே சமயத்துல திமிராவும் இருக்கணும். அந்த மாதிரி பேச்சுக்களையும் கொடுப்பான். ஆனா 4 பிளானட் எனக்கு இருக்குனால எனக்கெல்லாம் வாக்கு அவ்வளவு. நான் நிறைய இடத்துல சாரிங்கன்னு கேட்டு வந்துருவேன், உளறிடுவேன், தெரியாம பேசிடுவேன், படபடன்னு பேசி விட்டுருவேன், அடுக்கு தொடராவும் பேசி விட்டுருவேன். வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். 2ஆம் பாவம் தான். எந்த வகையிலையுமே 2ஆம் பாவத்துல எந்த கோளும் இல்லாம இருக்கணும். எந்த கோளும் இல்லைன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, முழுமையா தப்பிச்சிருவீங்க. கவலையே பட வேணாம், கோலே இல்லாம இருந்தா தப்பிச்சிருவீங்க. உண்மையா சார், எப்பவுமே நல்ல ஜாதகம் என்னன்னு கேட்டா நான் கிளாஸ்ல எடுத்தோடனே போடுவேன். ஒரு எம்டியா கட்டத்தை மட்டும் போட்டுட்டு பேசாம விட்டுருவேன். அதுக்கு பேரு தான் நல்ல ஜாதகம். கோள்களை போட்டாச்சுனாலே கோள்கள்ல எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அப்படியே அடிக்கி தொடங்கிருவோம் லக்னத்தை போட்டாலே. அது மாதிரி 2ஆம் பாவத்தில் எந்த கோளும் இல்லையா, அந்த 2ஆம் பாவாதிபதியின் அடிப்படையில் அவன் இருக்கும் பாவத்தின் அடிப்படையில் நம்ம பேச்சு வந்துடும், தொந்தரவே கிடையாது. ஆனா 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்துட்டால் கட்டளை சொல் வீரியனா மாறுறோம், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை கொண்டாங்க, இதை எடுங்க, அதை பாருங்க, கட்டளை சொல். சந்திரன் இருந்துட்டால் அன்பாக பேசுதல், அரவணைப்புடன் பேசுதல், கற்பனையுடன் கூடிய பேச்சுக்கள். செவ்வாய் இருந்துட்டால் நாம பேசுறது தான் ரொம்ப நல்லா பேசுவோம், திடீர்னு அடக்குவோம். இருந்துட்டா நம்மள மாதிரி யாருமே பேச முடியாது, அவ்வளவு வித்தையுடன் கூடிய பேச்சு தான். அது உண்மையோ பொய்யோ. குரு இருந்துட்டா நாம கொஞ்சம் திமிராகவே பேசுவோம், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற பேச்சு அதுல வந்துடும். நாம தான் ஒழுக்கமா இருக்கோம்ன்ற பேச்ச குரு தான் கொண்டு போவான். சுக்கிரன் இருக்கா, நளினமா இருக்கும் நளினமா இருக்கும். அதை பத்தி இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதுவும் போகும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிய 2ல வெட்டி வெட்டி பேசுவான், வெட்டி வெட்டி பேசக்கூடிய தன்மையை பெறுவான், வெட்டி வெட்டி பேசுவான். அடுத்த முறையில நம்மளுக்கு அந்த சனியை என்ன பண்ணுவான்னா உருப்படவே விட மாட்டான். ரொம்ப அதான் தனி சனியின் கொடுமையான வார்த்தைகள். நம்மளை அழகா பேசுவோம், திடீர்னு கொட்டி விட்டுருவான். ராகு, ஐயோ கடவுளே, கேட்கவே வேணாம். எவ்வளவு வேணாலும் ஏமாற்று பேச்சுக்கு அவன் தகுதியா மாறுவான். அதை அன்பாக ஏமாற்றினாலும் சரி, அடாவடித்தனமா ஏமாற்றினாலும் சரி. எங்க கேது ஆமா அப்படின்னு சொல்ல வச்சா, இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளது மெய்யியல்
அப்படிம்போம். ஆமா, தத்துவம் அப்படிதான் இருக்கு. இருட்டான அறைக்குள்ள இல்லாத கருப்பு பூனையை தேடுற மாதிரி இருக்கு. அந்த தேர்வு நான் புடிச்சிட்டேன்னு சொல்றதும் கேதுதான். நான் அந்த பூனையை புடிச்சிட்டேன் பார்த்துட்டேன்னுவான். அதுக்கு ஒரு பேச்சு பேசுவான். இல்ல நான் பிடிக்கல, நான் பார்க்கல, என்னால முடியல, அது பொய்தானும் பேச விடுவான். ரெண்டுமே கேதுதான். எப்பயுமே ஒரு கோளுக்கு 2 வார்த்தைகளும் உண்டு. சரியும் உண்டு, தவறும் உண்டு. அதுல இந்த கேது பேசுறதெல்லாம் நம்மளால அப்படியே சும்மா மயங்கிடுவோம். ஆமான்றதையும் கேட்டு மயங்குவோம், இல்லைங்கிறதையும் கேட்டு மயங்குவோம். அப்பேற்பட்ட இந்த கோள்கள் வார்த்தை என்பதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜோதிடப்படி 2ல கோள்கள் இல்லையா நம்ம தப்பிச்சிடுறோம். அந்த 2ஆம் அதிபதியினுடைய குணத்தின் அடிப்படையில், அவன் இருந்த பாவத்தின் அடிப்படையில் நம்ம வார்த்தை. பட் 2ல கோள்கள் சிக்கிக்கிருச்சு. அந்த வார்த்தைகளை நம்ம தான் கவனமா புடிச்சுக்கணும். எங்க பிடிக்கிறது? யாகாபராயினும் நாகாக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க அந்த கோளின் ஆதிபத்தியத்துல பேச விட்டுரும். அது நமக்கு கெட்ட நேரம் கெட்ட புத்தினா சார், கெட்ட வார்த்தையா வையணுங்கிற அவசியம் கிடையாது சார். ஒரே ஒரு வார்த்தையிலேயே நம்ம வேலையை முடிச்சு காமிச்சிருவான். எனக்கு தேவையில்லைங்க, வேற ஒண்ணுமே பேசல, எனக்கு தேவையில்லைங்க. எவ்வளவு கொடுமையான வார்த்தை தெரியுங்களா? நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையுமே அதுவே ஸ்டாப் பண்ணிடுச்சு வார்த்தையில. ஒரே வார்த்தை தான், தேவை. அது தேவை இல்லைங்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்படியெல்லாம் நிறைய பேர் வார்த்தைகளை விட்டு நிறைய கெட்டு போயிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. கோள்கள் 2ல இருந்தால் கவனமாக வார்த்தைகள் இருக்கணும். ஏன்னா வார்த்தை தான் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ். மொழி தான் உங்களுக்கு தொடர்புகளை கொண்டு வந்து கொடுக்குது. அந்த மொழியில ரொம்ப கவனமா வாயில இருந்து வர வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கு. ஒரு படத்துல போட்டா சொல்வார் பாத்தீங்களா, சொல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டால் சொல்லு முளைக்கும் பார். அதெல்லாம் உண்மை, மறக்க முடியாது. 2ஆம் பாவம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலதானே நமக்கு செல்வமே வருது. பேசிய பின் செல்வம் வருதுன்னா அதுக்குத்தான வார்த்தையும் அங்கதான். நம்மளுடைய வருமான செல்வமும் அந்த 2ஆம் பாவம் தான். எச்சரிக்கையாக பேசணுங்க. நன்றிங்க.